வெல்கம் பேக் டு ஹலோ ஹரிணி சேனல். இன்னைக்கு நாங்கள் கேரமல் புடிங் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யன்னு பார்ப்போம். பற்ற வச்சாச்சு. இப்போ நாங்கள் கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பு. இப்போ சீனி போட்டுக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. சீனி நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கேரமலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்துட்டேன். நான் லாஸ்ட்டாக தான் நோட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் டைம் வச்சு எடுத்தால் நல்லா கலர் வரும். லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்காட்டியும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கிடுவோம். பபிள்ஸாக வர தொங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து கேரமல் ரெடி ஆயிரும். கேரமலை ஊற்றிட்டு நாங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லாட்டி வந்து கட்டி ஆகிரும். ஓரளவு தேன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? என்னையை விட கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டார்க்காக எடுத்திங்கன்னா கலர் நல்லா வரும். இதை மாதிரி அந்த ட்ரே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ எங்கள்ட கேரமல் ரெடி. இப்போ வந்து முட்டையை எடுத்துக்கிடுவோம். நான் இன்றைக்கி 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து முட்டையை உடைக்க போகிறோம். இப்போ இந்த சட்டியை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ முட்டையை கழுவி எடுப்போம். இப்பதான் மழை வர மாதிரி லைட்டா தூரிட்டு போச்சு. பார்ப்போம் இப்போ வெயில் வருதா என்னன்னு. இப்போ முட்டையை வந்து ஒன்னொன்னா உடைச்சி இந்த போலுக்குள்ள போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு முட்டையை போடுவோம் இந்த போலுக்குள்ள. இந்த போலுக்குள்ள இப்போ போடுவோம். ஒரு முட்டையை இப்படி சேர்த்துக்கிடுவோம். நான் 4 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ 2 முட்டை இருக்குது. இன்னும் வந்து இப்போ 4 முட்டையும் உடைச்சி போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிடுவோம். இந்த கேரமல்லையே லைட்டாக வந்து சுகர் இருக்கும், அதனால பார்த்து சுகர் சேர்த்துக்கிடுவோம். அதே மாதிரி பாலும் சேர்க்குறோம். தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த சுகர் சேர்த்து சுகர் கரையிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிடுவோம். பீட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு கப் பால். பீட் பண்ணுறதுக்கு இடையில பால் ஒரு கப் 1.25 கப் கிட்ட சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுப்போம். இப்போ இதை வந்து நல்லா நாங்கள் பீட் பண்ணணும். அப்போ தான் எங்களோட கேரமல் புடிங் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக வந்து நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மில்க் பவுடரில் மில்க் கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஓரளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது, நாங்கள் பால்லாம் சேர்த்து பீட் பண்ணியிருக்கனால. வெள்ளை எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம், முட்டை ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக. இந்தளவு. இப்போ இந்த வெள்ளை எசன்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம்.
ரொம்ப வெள்ளை எசன்ஸ் சேர்த்தாலும் ஒரு கசப்பு தன்மை மாதிரி வரும், அதனால பார்த்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த வெள்ளை எசன்ஸ் எல்லாம் நல்லா கலந்து படுற மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஊற்றி அவிக்க தான் இருக்குது. இதுக்கு மொத்தமாகவே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். பால், சீனி, முட்டை, இவ்வளோதான். இதை அப்படியே இந்த ட்ரேவில் கொத்திக்குவோம். இன்றைக்கி நான் கேக் டிஷ் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஊற்றி அவிக்க தான் இருக்குது. கொஞ்சம் வாட்ரு போட்டு அவிக்கணும். இப்போ இந்த கேரமலோடு ஊற்றும் போது பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் அவிச்சு எடுப்போம். இதை நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்டாண்ட் வைக்காமல் டிரெக்டாக தண்ணியில் வச்சோன்னா அந்த புடிங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி போக சான்ஸ் இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ இந்த வேகிற கேப்பில் நம்ம சேமிக்கிழங்கு தோண்டுவோம். கலட்டவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியே ஒரு வழியாக கழட்டிட்டேன். இங்கே பாருங்கள், கிழங்கு இருந்துச்சு. அவ்வளோவா கிழங்கு இருக்கலை இந்த முறை. ஒரு 5 கிழங்கு அவ்வளோ தான் இருந்துச்சு. இதே மாதிரியே ஒரு 3 செடிக்கிட்ட இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வீடியோவில் ஒரு செடியோ 2 செடியோ தான் விளங்கும். ஆனால் 3-4 செடிக்கிட்ட இருக்குது. அதுக்கடையில் நம்மளோட புடிங் ரெடி ஆகிருச்சு. இப்போ எங்கிட்ட புடிங் ரெடி ஆகிருச்சு. இப்படி குத்தி பார்க்கக்குள்ளே ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணித்தியாலும் சரி வச்சுட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க எல்லாரும் நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் அந்த சுற்றி வர இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுப்போம். இப்போ இது அப்படியே ஒரு ட்ரே ஒன்று வச்சு அப்படியே மறுபக்கம் திருப்பி எடுத்து பார்ப்போம் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நான் இந்த சுற்றி வர கீரல் போட்டது பத்தலை. அது கலண்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கள்ளத்தனப்பட்டுச்சு. அதனால திருப்பி ஒருக்கா அந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே நைஃபால் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் திருப்பி பார்ப்போம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு எங்கட புடிங். ஆனால் அந்த மேலே கேரமல்ட கலர் மட்டும்தான் கொஞ்சம் பத்தாது. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி சாப்பிடுவோம். இப்படித்தான் இருக்குது நாங்கள் இவ்வளோ நேரமாக செஞ்ச புடிங். அந்த உள்ளுக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது ஓட்டையாக, அதாவது தோசைக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இருந்துச்சு. அதுதான் இதில் பதம் நல்லா வந்திருக்குன்னு அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நாங்கள் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்னு. டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.